ஒரு பழைய வீடு வாங்கி அதில் அம்மே நீங்கள் அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அம்மேன், உங்களுடைய தகுதிக்கு ஏற்றபடியாக, உங்களுடைய தன்மைக்கு ஏற்றபடியாக நீங்கள் வாசம் பண்ணும் அளவுக்கு அதை வித்தியாச விதமாக நீங்கள் அமைப்பீங்க. அம்மே, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்நேகிதன் 2 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடு வாங்கினாங்க. அம்மேன், அது அவர் மறுபடியும் அதில் ஒரு கோடி செலவு பண்ணி பின்னையும் அதை அழகாக மாற்றினார். அம்மேன், அந்த ஏரியாவிலே இல்லாத விதத்தில் உள்ள ஸ்ட்ரக்சர் உள்ள வீடாக அந்த வீட்டை மாற்றினது. ஆனால் இதே ஸ்தானத்திலே ஒரு தேசத்தினுடைய ராஜா தான் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குதுன்னு சொன்னா, அவருடைய தகுதிக்கு ஏற்றபடியாக தன் சொத்தை அம்மேன் தன் வாங்கினதை அழகுபடுத்தும். இது போல இந்த ஆலயத்தை ராஜாதி ராஜாவாகிய கிறிஸ்துவுக்கு நீங்கள் விட்டு கொடுத்தீர்கள் என்று சொன்னார். ஓ, கிறிஸ்துவானவர் இதுக்குள் வாசம் பண்ண ஆரம்பித்தார். ஓ, இதுக்குள் இருக்கிற சகல சாபத்தினுடைய வல்லமையும் கிறிஸ்துவானவர் அழித்து விடுவார், மாற்றி விடுவார். ஓ, இந்த சரீரத்தினுடைய ஓனர், இந்த ஆலயத்தினுடைய ஓனர் கிறிஸ்து என்று சொல்கிறவர் மேல் நான் சில ஆவிக்குரிய மண்டலங்களை ரிலீஸ் பண்ணுகிறேன். ஓ, இந்த சரீரம் இது கர்த்தருடைய வீடு, ராஜாதி ராஜாவினுடைய வீடுதான் என் சரீரம் என்று சொல்கிற கிரைஸ்ட் ஜெனரேஷன். ஓ, அப்படி என்றால் உங்களுடைய ஹவுஸ் ஓனர் சில மெயின்டெனன்ஸ் காரியங்களை இந்த வீட்டுக்குள் செய்கிறார். சொல்லுங்க, கிறிஸ்துவே இந்த வீட்டுக்கு உடையவர், ஹவுஸ் ஓனர் இந்த வீட்டுக்கு உடையவர். ஓ, இந்த வீட்டை மெயின்டெனன்ஸ் பண்ணுவாராக. ஓ, சில சுத்திகரிக்கிற, ஓ, தரித்திரத்தினுடைய ஆவியை, நோயினுடைய ஆவியை, சாபத்தினுடைய ஆவியை, கோபத்தினுடைய ஆவியை கிளீன் பண்ணப்படுகிறது.